ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோவிஸ் கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேம் தான் பார்க்க போகிறோம். மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம். இது எங்கே இருக்குன்னா, நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக க்ரீனரியாக செம்ம அழகாக இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த டைம் வந்து தண்ணிலாம் விழலை. டேமுக்குள்ளே உள்ளே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. ஆனால் அந்த க்ரீனரி, அந்த மேகங்கள்லாம் மலையை தொட்டு போகிறது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே போகிறதுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீ தான். நாங்கள் போயிருந்தப்போ உள்ளே ஆல்ரெடி 2 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. நாங்கள் 3வது ஃபேமிலியாக போயிருந்தோம். ஆட்கள் வந்து அவ்வளோவா இல்லை. லவ்வர்ஸ் வந்து இங்கே அலோட் கிடையாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு சிறுவர் பூங்காலாம் அங்கே இருந்தது. பட் நாங்கள் அங்கே போகல. ஒரே புதர் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால நாங்கள் அந்த பக்கம் போகல. நேராக டேம்க்கே நடந்து போயிட்டோம். உள்ளே 15 மினிட்ஸ் நடந்து உள்ளே போகணும். அதனால வயசானவங்களால நடக்க முடியாது. மற்றபடி எல்லோரும் ஜாலியாக நடந்து மேலே போகலாம். கலர் கலராக பட்டாம்பூச்சி இருந்துச்சு. எப்படியாவது ஒரு வீடியோவாவது எடுத்துடலான்னு போனேன். நான் பக்கத்தில் போனால் மட்டும் ஓடி போயிடுச்சு. அங்கே கொஞ்சம் பேர் சேர்ந்து ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மலையை பார்க்கறதுக்கே பயங்கர செம்மையாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் உள்ளே போனால் நம்ம டேம் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு போக நடக்க. மாம்பழத்துறையாறு நீர்த்தேக்கம்னு அவங்க எழுதியிருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த டேமுக்கு இன்னும் அது ஒரு அழகு சேர்த்தது. அந்த 2-3 மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே என் குழந்தைக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஊன்னு கத்திட்டு கிடந்துச்சு. அப்படியே மேலே வந்து டேம் பார்த்தாச்சு. டேமை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதை விட அந்த மலைகள், அந்த மலைகளை தொட்டு போகிற மேகங்கள், கர்த்தரோட படைப்பு எவ்வளோ அழகாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, வார்த்தைகளால் சொல்ல முடியல. பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. இந்த டேமை எனக்கு ரொம்ப பிடிச்சது இடம்னா, அந்த நடுப்பகுதியிலே பனை மரங்கள் வந்து தண்ணிக்குள்ளே பாதியாக தெரிஞ்சுது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னொரு ப்ளஸ் என்னென்னா கிளைமேட். நாங்கள் போனது ஒரு 3 மணி இருக்கும் அங்கே. ஆனால் வெயிலே இல்லை. நாகர்கோவில் ஊருக்குள்ளே வெயில் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் மலை சைடு உள்ளே போகிறப்போ அங்கே வெயிலே இல்லை. மேகங்கள் சூழ செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் சுதந்திர தினத்துக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணி அங்கே போயிருந்தோம். ஒரு 5 மணிக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பி போனோம். நாங்கள் போகிறப்போ காரு, பைக் எல்லாமே திருப்பி வந்துட்டு இருந்தது. எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு 5 மணியோட அந்த டேமே க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வட்டம் 3 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இவ்வளோ அழகாக இருக்கிற டேமுக்கு ஏன் மக்கள் அதிகம் வரல அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இப்படியோ எங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த இயற்கையை நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. நாகர்கோவிலே இருந்து இந்த இடத்த பார்க்காம பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேம் செம்ம அழகில்லை. ஸோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.